ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், என்ன தான் ப்ளம்பிங் ஒர்க் எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு தெரிஞ்சிருந்தாலும் பூஜை ரூமில் என்னென்ன பண்ணியிருக்காரு பாருங்கள். 4 நாள் வீட்டில் நான் இல்லை, என்னென்ன வேலை பண்ணி வச்சுருக்காரு பாருங்கள். இந்த பழுப்பில் என்னது இது என்னென்னமோ போட்டு, நமக்கு இதெல்லாம் சொல்ல தெரியாது, அது அவங்களுடைய டிபார்ட்மெண்ட். பாருங்கள், இதுக்கு ஸ்க்ரீன் போடணும். லாங்கில் இருந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு ஸ்க்ரீன் போடணும். இது எப்படி பண்ணுவாருன்னு தெரியல. ஊர்லேருந்து வந்து பார்த்தா எனக்கு இது ஷாக். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. ஓகே, இது எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க? ஓப்பன் பண்ணுங்கள். இன்னும் 2 வளையம் தேவைப்படுமா? அது எடுங்க. அந்த அந்த சைடு தான் நிறையா இருக்குது பாருங்கள். இந்த சைடு அது கரெக்டாக இருக்க, எடுங்க. நீங்கள் கீழே தைலடின்னு சொல்லினுக்கிறீங்க. அது வந்து காற்றுல மேலே தூக்கி விடும். இப்படி இருக்கிறது தான் கரெக்டு. டேபிள் கீழே அசைஞ்சு போகும், தூக்காது. இதான் கரெக்டு. நான் சொன்னால் நீங்கள் கேட்கணும். நான் ஒரு டெய்லர், இன்னும் ஒன்றும் தெரியாத டெய்லரா? தேங்க்யூ. நல்லா இருக்குது. ஃபேன் போதுங்க, அங்கே ஃபேன் போது, இங்கே விளக்கு நல்லா எரியுது. நல்லாயிருக்கு, நல்லா இருக்குப்பா உங்கள் ஒர்க்கு. ஓகே, நானே பாராட்டிட்டேன். வாழ்த்துக்கள். அங்கே கட்டிடணுமா ஒன்றா வச்சு? சும்மா இப்போ போட்டு காமிங்களா வீடியோக்காக? ஈஸியாக இருக்குதா? இல்லை, கொஞ்சம் கஷ்டம். ஈஸியாக வருதா? அந்த பெண்டு போட்டிருக்குங்க அங்கேயா? ஆனால் நல்லா இருக்குது. எப்படியோ உங்கள் அப்பா எனக்கு மிச்சம் பண்ணிட்டாரு. சொல்லுவாங்க அந்த பேர் பூஜை ரூமா? ஏங்க நம்ம இருக்குது உங்கள் ஒர்க். வேணாம், இதுதான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் பறந்துக்கணும், மேலே போகாது. ஃபேன் போடலாம், விளக்கு நல்லா எரியும். இப்போது ஏம்மா அது ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுமா? போயிட்டு சரி, ஸ்க்ரீன் இப்படி ஓப்பன் பண்ணா ஃபஸ்ட்டு ஃபேன் போட்டால் ஒன்றும் ஆகாது. அந்த ஃபேன் போடுங்க. இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஃபேன் போட்டால் வராது, காற்று வராது. அங்கே கோயிலில் பார்த்தீங்களா மேலே ஃபேன், மேலே கிளாஸ் மூடி இல்லை, சைடில் மட்டும்தான். சனா விளக்கு நல்லா இருக்கு. சயின்ஸு என் பொண்ணுக்கு எவ்வளோ அறிவு பார்த்தீங்களா? இது மட்டும் லாக் எடுக்கணுமா? இதை மட்டும் லாக் எடுத்துட்டு இப்படி இருக்கும் சாமிங்களுக்கு. இது வந்து 375. எத்தனை மீட்ரு வாங்கினீங்க? ஓப்பன் பண்ணி காட்டுறேம்மா. இப்படியெல்லாம் நீங்கள் சிக்கனை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பெரிய ஆள் ஆகிடலாம். வசதி வாய்ப்போட ஆகிடலாம். அடடா. இப்போ அங்கே விட்டுட்டா இந்த ஃபேன் காற்று வராதுல்ல? ஆமாம், விளக்குக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நல்லா இருக்கு, சூப்பர். வாழ்த்துக்கள், சிறப்பாக இருக்கிறது உங்களுடைய வேலை. கடையில் கிடைச்சதுன்னு போடுங்க. மக்களே, இந்த ஒர்க்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுறீங்க. இந்த வீடியோ எதிர்பார்ப்பேன், நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. எப்படியெல்லாம் சிக்கனை பண்ணணுன்றத மை ஹஸ்பண்ட் கிட்டேருந்து கற்றுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இது எவ்வளோ? 325 ரூபா.
375 ரூபா ஸ்க்ரீன். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சி வேலை வரீங்க?